நான் இந்த டாக்ஸிக் ஆர்சிபி ஃபேன்ஸ் பற்றி 2 வீடியோ போட்டிருந்தேன். அந்த 2 வீடியோக்கிலையும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது, நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருந்தது. பட் நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சிக்காம நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸும் வந்திருந்தது. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸும் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் சில பேர் கர்நாடகாவில் இருக்க சில பேர் இந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்சை ஒரு 2 இனத்துக்கான போட்டியாக தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ கீழே வந்த ஒரு 2 கமெண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த 2 கமெண்ட்டையும் பண்ணது ஒரே ஆள் தான். இந்த கமெண்ட்டை கொஞ்சம் பாருங்கள். போடான்னு போட்டு ஒரு வேர்டன் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த வேர்டு நான் சொல்ல விரும்பல. இந்த வேர்டுக்கு மீனிங் என்னென்னா, தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூருக்கு மைக்ரேட் ஆன சிறுபான்மை தமிழர்களை ஒரு தாழ்த்தி பேசுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இதை இன்னும் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிளாக் பீப்புள்ஸ்க்குலாம் ஒரு என் வேர்டு வச்சுருப்பாங்கள்ல, அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இவர் இந்த கமெண்ட்டை போட்டதுக்கு நான் சந்தோஷம் தான் பண்ணுறேன். ஏன்னா அந்த வீடியோவில் நான் கர்நாடகா பீப்புள்ஸ் எல்லாம் ஒரு ரேசிசம் பிஹேவியரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பேன். அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இவரோட கமெண்ட் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் ஓகே தான். அவர் போட்ட இன்னொரு கமெண்ட்டையும் பாருங்கள். தமிழ் டேஷ் அப்படின்னு போட்டு கம் க்ளீன் அவர் டாய்லெட்ஸ்ன்னு போட்டிருக்காரு. அனைவரும் சமமென உன் மனதில் எழவில்லை என்றால் செத்துப்போ.